Good morning students. இன்னைக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சப்ஜெக்டில் இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து மாடியூல் 6 கிளாஸ் 6. அதில் இன்னைக்கு பார்க்க போகிறது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சர்வீசஸ். 7 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சர்வீசஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடி மாடியூல் 4-5 கிளாஸஸில் என்ன பார்த்தோன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட காம்போனன்ட் 7 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காம்போனன்ட், அதோட ஃபங்க்ஷன்ஸ், எக்ஸாம்பிள் எல்லாமே பார்த்தோம். இன்றைக்கி பார்க்க போகிறது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சர்வீசஸ். 7 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சர்வீசஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன், IO ஆப்ரேஷன்ஸ், ஃபைல் சிஸ்டம் மேனிப்புலேஷன், கம்யூனிகேஷன். இந்த 4 வந்து இன்னைக்கு கிளாஸில் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்க போகிறது எரர் டிடெக்ஷன், ரிசோர்ஸ் அலோகேஷன், ப்ரொடெக்டன். ஒரு சிஸ்டத்தை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன். Operating system handles many kinds of activities from the user programs to system programs like a printer spooler, name server, file server, etc. etc. Each of these activities is encapsulated as a process each other. The main purpose of the operating system is to allow the user to execute the programs easily. That's the operating system does the following operations for the users during a program execution. So என்னென்ன functionsலாம் இருக்கும்னா compilation and linking, memory allocation and deallocation, loading the program into memory, and last one வந்து executing the program execution. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபைலை வந்து எடுத்துகிட்டு வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். அந்த ஃபைல் எங்கே இருக்கும்னா மெமரியில் இருக்கும், செகண்டரி மெமரியில் இருக்கும். அதை எடுத்துகிட்டு வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். அதில் புதுசாக சேவ் பண்ணால் அதை லோட் த ப்ரோக்ராம் இன்ட்டு மெமரி. எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை மெமரியில் போய் லோட் பண்ணணும். தென் எக்ஸிக்யூட் த ப்ரோக்ராம். தென் நெக்ஸ்ட் வந்து ஹேண்டில் த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் ஹேண்டில் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ரொவைட் த மெக்கானிசம் ஃபார் ப்ராசஸ் சிங்க்ரனைசேஷன். பிகாஸ் மோர் தென் ஒன் ப்ராசஸ் வந்து ஒர்க் ஆகும்னு பார்த்தோம். ஸோ அந்த ப்ராசஸ் ஒன்னோட ஒன்று சிங்க்ரனைஸ் பண்ணும், மெர்ஜ் பண்ணும், ஒன்று சேர்க்கும். அடுத்து மெக்கானிசம் ஃபார் ப்ராசஸ் கம்யூனிகேஷன், ஒன்னொன்னோட கமாண்ட் இன்டர்பிரட்டர் மூலமாக எப்படி கம்யூனிகேட் பண்ணுது அப்படின்னு பார்ப்போம். லாஸ்ட் வந்து இன்கேஸ் எனி டெட்லாக் இருந்தால் அதை ஹேண்டில் பண்ணுறது என்னன்னு பார்ப்போம். செகண்ட் ஒன்று வந்து IO operations, input output operations. An input output subsystem comprises of IO devices and their corresponding driver software. ஒவ்வொரு காம்போனன்ட் இன்புட் அண்ட் அவுட்புட் ஆல்ரெடி பார்த்தோம். மவுஸ், கீபோர்டு, அவுட்புட் மானிட்டர், பிரிண்டர்ஸ், அதுக்குரிய கரஸ்பாண்டிங் டிரைவர் சாஃப்ட்வேர் வந்து என்ன பண்ணிருக்குன்னா கரண்ட்டில் இருக்கணும். டிரைவர்ஸ் ஹைட் த peculiars of a specific hardware devices from the users. An operating system manages the communication between the user and device driver. ஒரு பிரிண்டர் வந்து நமக்கு இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம்னா கண்டிப்பாக அதோட இந்த டிவைஸோட என்ன பண்ணியிருக்கோம்னா டிரைவர்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டூரிங் எக்ஸிக்யூஷன் ப்ரோக்ராம் ரெக்யர்ஸ் IO from IO devices. Each IO device has its own control signal and special function of their operations. ஒவ்வொரு ஆப்ரேஷனுக்கும் ஒரு ஸ்பெஷல் சிக்னல்ஸ் அது வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. The control of IO devices and transfer the data from to the IO devices are taken by the operating system OS அப்படின்னு சொல்கிறாங்க. Therefore, users do not have to worry about the IO operations. It's not a programming easy for the user. Operating system provide to access the required IO devices when it's required. ஒரு பிரிண்ட் கொடுக்கணும்னா நமக்கு அந்த இடத்துல என்ன ரிசோர்ஸ் ரெக்கார்ட் ஆகுதுன்னா பிரிண்டர் வேணும். ஸோ அது கூட கரஸ்பாண்டிங் டிரைவர்ஸ் வந்து கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து ஃபைல் சிஸ்டம் மேனிப்புலேஷன்ஸ். ஃபைல் சிஸ்டம் மேனிப்புலேஷனில் டூரிங் எக்ஸிக்யூஷன் the programs needs to read and write your files. For this the files must be created, open and close. என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பேசிக்காக ஒரு ஃபைலை நம்ம மேனிப்புலேட் பண்ணும்போது என்ன யூஸ் ஆகும் அப்படின்னா ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணணும், ஓப்பன் பண்ணணும் அண்ட் க்ளோஸ் பண்ணணும். தீஸ் ஆப்ரேஷன்ஸ் ஆர் டேக்கன் கேர் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் on behalf of the users. The file represent the collection of related information. ஆல்ரெடி கிளாஸில் பார்த்துடணும். ஸோ இந்த சர்வீஸில் பேசிக்காக என்னென்னா ஒரு ஃபைலுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணலாம், க்ரியேட்டட், ஓப்பன் அண்ட் க்ளோஸ்டு இதெல்லாமே பார்க்கலாம். அண்ட் மேஜர் ஆக்டிவிட்டீஸ் வந்து ப்ரோக்ராம் நீட்ஸ் டு ரீட் எ ஃபைல் ஆர் ரைட் எ ஃபைல். ஒரு ஃபைலை ஆல்ரெடி இருக்கிற ஃபைலை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்போ என்ன சர்வீஸ் ப்ரொவைட் ஆகும்னா ரீட். இதே ஒரு ஃபைலை புதுசாக நீங்கள் என்ன பண்ணணும், சேவ் பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துல ரைட் ஃபைல். அண்ட் தென் செக்யூரிட்டி ப்ரொடெக்ட் வைஸ் அந்த ஃபைலுக்கு என்னெல்லாம் கொடுக்கலாம், பெர்மிஷன்ஸ் கொடுக்கலாம்னா ரீட் ஒன் அண்ட் ரீட் ரைட் அண்ட் எக்ஸிக்யூட் பெர்மிஷன். ரீட் ஒன்லி பெர்மிஷன்ஸ் மட்டும் இந்த சர்வீஸில் ப்ரொவைட் பண்ணால் அந்த ஒரு ஃபைலை நம்மளால் என்ன மட்டும்தான் பண்ண முடியும்னா ரீட் மட்டும்தான் பண்ணி பார்க்க முடியும், ரைட்டோ எக்ஸிக்யூட்டோ பண்ண முடியாது. இப்போ இன்கேஸ் ரைட் பெர்மிஷன்ஸ் கொடுத்துருக்கு இந்த சர்வீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீட் பண்ணிக்கலாம் அண்ட் ரைட் பண்ணிக்கலாம். எக்ஸிக்யூட் கொடுத்தோம்னா இந்த 3 பெர்மிஷன்ஸுமே நம்ம கிராண்ட் ஆயிரும். ரீட் பண்ணலாம், அந்த ஃபைலை ரீட் பண்ணிக்கலாம், ரைட் பண்ணிக்கலாம், எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஸோ அது போக இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ப்ரொவைட் இன்டர்ஃபேஸஸ் டு த யூசருக்கு என்னெல்லாம் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணலாம், டெலீட் பண்ணலாம். அப்புறம் டு கிரியேட் எ டெலீட் கிரியேட் டெலீட் எ டைரக்டரிஸ்.
அந்த டைரக்டரிஸ்குள்ளே தான் என்ன கொடுத்துருப்போம், ஃபைல்ஸ் கொடுத்துருப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணிக்கலாம், இல்லை டெலீட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் டைரக்டரிஸ், அந்த ஒரு டைரக்டரியில் இருக்க ஒரு டைரக்டரிஸை வந்து என்ன பண்ணிக்கலாம், க்ரியேட் பண்ணலாம் அண்ட் டெலீட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் ஒன்று இன்டர்ஃபேஸ் டு கிரியேட் த பேக்கப் ஆஃப் த ஃபைல் சிஸ்டம். நம்ம இந்த ஒரு டைரக்டரிலையோ ஒரு ஃபைல்லையோ இருக்க டேட்டாஸ் வந்து பேக்கப் எடுக்கிறோன்னா ஸோ அந்த சர்வீஸ் ஃபுல்லாகவே என்ன பண்ணணும்னா நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன்று வந்து கம்யூனிகேஷன். When more than one process is execution, then there are occasions for the process to exchange information with other process. ஏன்னா நம்மளோட ப்ராசஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா அட் அ டேத்தில் அதை சைமல்டேனியஸ்லி டு பெர்ஃபார்ம் மோர் தென் ஒன் டாஸ்க் பண்ணும் அப்படின்றப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல என்ன ஒர்க் ஆகிட்டு இருக்குன்னா நிறைய ப்ராசஸ் வந்து கரண்ட்டாக ரன்னிங்கில் இருக்கும். ஸோ அந்த ப்ராசஸ் வந்து ஒன்னோட ஒன்று எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா கம்யூனிகேஷனில் இருக்கும் ஒன்னோட ஒன்று. ஸோ அதுக்கு தான் என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா கமாண்ட் மூலமாக, கமாண்ட் இன்டர்பிரட்டர் மூலமாக ஒவ்வொரு ப்ராசஸும் இன்னொரு ப்ராசஸோட கம்யூனிகேஷனில் இருக்கும். திஸ் எக்ஸ்சேஞ்ச் இஸ் கால்ட் அஸ் கம்யூனிகேஷன். ஸோ இந்த டேட்டா, அந்த ஒரு இன்ஃபர்மேஷனை ஒவ்வொரு ப்ராசஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது தான் என்ன சொல்கிறாங்கன்னா கம்யூனிகேஷன் சொல்கிறாங்க. The communication between process are taken care by the operating system. இதை யார் எடுத்து பண்ணுவாங்க, இதுக்குரிய சர்வீஸ் யார் ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னா OS, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. Implemented either by means a technique called a shared memory or means of technique called a inter-process communication. இது இன்னொரு நேம் என்ன சொல்கிறாங்கன்னா inter-process communication சொல்கிறாங்க. ஏன்னா அந்த ப்ராசஸ்க்குள்ளே ஒன்னோட ஒன்று ப்ராசஸ்க்குள்ளே என்ன பண்ணிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுனால இது வந்து inter-process communication அப்படின்னும் சொல்கிறாங்க. The operating system handles routing and connection strategies and the problem of contention and provide some security. அந்த கம்யூனிகேஷன் அப்போ ஒவ்வொரு ப்ராசஸ்க்கு நடுவில் கம்யூனிகேட் பண்ணிக்கிறப்ப டு ப்ரொவைட் சம் செக்யூரிட்டி சர்வீசஸுமே இந்த சர்வீஸ் என்ன பண்ணுதுன்னா ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறோம். மேஜர் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வித் ரெஸ்பெக்ட் ஆஃப் கம்யூனிகேஷன் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணோன்னா டூ ப்ராசஸஸ் ஆஃப் டன் ரெக்கார்ட் டேட்டா டு பி ட்ரான்ஸ்ஃபர் பிட்வீன் தம். ஒன்று என்ன பண்ணிக்கிறோம், டேட்டா வந்து ஷேர் பண்ணிக்கிறோம். Both the process, ரெண்டு ப்ராசஸுமே can be on one computer or different computers but are connected through the computer network. இப்போ இன்கேஸ் ஒரே கம்ப்யூட்டர் டெஸ்க்டாப் டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்த்துருப்போம், அதில் டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் பார்த்துருப்போம். சிங்கிள் சிஸ்டம் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கிறோம், மோர் தென் ஒன் ப்ராசஸ் பண்ணோன்னா இப்போ அந்த ஒரு கம்ப்யூட்டரில் என்ன ஆகிட்டு இருக்கும், மோர் தென் ஒன் ப்ராசஸ் ஜென்ரேட் ஆகிருக்கும். இதே கம்ப்யூட்டரில் நம்ம நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு ப்ராசஸ் இந்த சிஸ்டத்துலையும் இன்னொரு ப்ராசஸ் வந்து இன்னொரு சிஸ்டத்தில் ஜென்ரேட் ஆகிட்டு இருந்துச்சா அதை என்ன பண்ணும் அப்படின்றாங்கன்னா கனெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் போத் த ப்ராசஸ் can be on one computer or different computer. ஒன் கம்ப்யூட்டர்லேருந்து அது டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் சிஸ்டம், டிஃப்ரெண்ட் கம்ப்யூட்டர்ஸ் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அங்கே என்ன வந்ததுன்னா நெட்வொர்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அந்த ஓஎஸ் வந்து எதில் ஒர்க் ஆகிட்டு இருக்குன்னா நெட்வொர்க் ஸ்ட்ராட்டஜிஸில் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கும். பட் ஆர் கனெக்டட் த்ரூ த கம்ப்யூட்டர் நெட்வொர்க். லாஸ்ட் ஒன்று வந்து கம்யூனிகேஷன் மே பி இம்ப்ளிமெண்டட் பை டூ மெத்தட்ஸ். ஒன் ஷேர்டு மெமரி ஆர் மெசேஜ் பாசிங். ஒன்று வந்து ரிசோர்ஸையோ இல்லை மெமரியோ என்ன பண்ணிக்கணும், ஷேர் பண்ணிக்கணும். இல்லைனா ரெண்டு ப்ராசஸ் நடுவில் என்ன ஒர்க் ஆகிட்டு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெசேஜ் பாசிங். அது மூலமாக இந்த ப்ராசஸ் ஒன்னோட ஒன்று என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா கம்யூனிகேட் பண்ணிக்கிறோம். அந்த ப்ராசஸ் கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கு ரெண்டு மெத்தட் சொல்கிறாங்க. ஒன்று வந்து ஷேர்டு மெமரி, இருக்கிற மெமரி என்ன பண்ணிக்கிறோம் ஷேர் பண்ணிக்கிறது. ஆர் என்ன பண்ணணும்னா மெசேஜ் பாசிங் மூலமாக ஒன்னோட ஒன்று என்ன பண்ணிக்கிறதுனா கம்யூனிகேட் பண்ணிக்கிறோம். இதுதான் கமாண்ட் இன்டர்பிரட்டில் பார்த்தோம். சரியா, எந்த ஒரு ப்ராசஸுமே ஒவ்வொரு ஒர்க் பண்ணும்போதும் இல்லை அதர் ப்ராசஸோட கம்யூனிகேட் பண்ணும்போதும் என்ன பண்ணணும்னா ஒரு கமாண்ட் மூலமாக தான் என்ன ஆகுமா ஒர்க் ஆகும், ஜென்ரேட் ஆகும் அப்படின்றத வந்து பார்த்தோம். சரிங்களா? ஓகே, கன்க்ளூஷன். மொத்தம் 7 டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சர்வீசஸ் இருக்குது. அதில் இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்த்துருக்கிறது 4: ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன், ஐஓ ஆப்ரேஷன், ஃபைல் மேனிப்புலேஷன் அண்ட் கம்யூனிகேஷன். ஸோ ஃபஸ்ட் ஒன்று ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷனில் என்ன பார்த்தோம், அதோட மெயின் பர்பஸ் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இஸ் அலோ த யூசர் டு எக்ஸிக்யூட் த ப்ரோக்ராம் ஈஸிலி. ஒரு ப்ரோக்ராம் வந்து ஒரு யூசர் எடுத்துகிட்டு வந்து மெம்பர்லேருந்து எடுத்துகிட்டு வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது ஈஸியாக்குறதுக்கு தான் இந்த சர்வீசஸ், ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் சர்வீசஸ். ஸோ இதில் என்ன மேஜர் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும், என்ன சர்வீஸ்லாம் ப்ரொவைட் பண்ணணும்னு பார்த்தோன்னா கம்பைலேஷன் அண்ட் லிங்கிங் பண்ணிவிடுவோம், மெமரி அலோகேட் பண்ணுவோம் அண்ட் டீஅலோகேட் பண்ணுவோம், லோடிங் த ப்ரோக்ராம் இன்டு மெமரி, ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி மெமரியில் நம்மளோட ப்ரோக்ராம் லோட் பண்ணுவோம். அட் லாஸ்ட் ஒன்று வந்து எக்ஸிக்யூட் த ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்றத பார்த்தோம். ஐஓ ஆப்ரேஷன், இந்த சர்வீஸில் நம்ம ஒரு ப்ராசஸ் ரன் பண்ணுறதுக்குரிய இன்புட் அவுட்புட் சர்வீசஸ், இன்புட் டிவைசஸ் பார்த்தோம், கீபோர்ட், மவுஸ், அப்புறம் அவுட்புட் டிவைசஸில் பார்த்தோம் மானிட்டர், பிரிண்டர்ஸ், இதுக்குரிய டிரைவர் சப்போர்ட் ப்ளஸ் இதுக்குரிய சர்வீசஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணும். இப்போ ஒரு ப்ராசர் வந்து ஒரு ஒர்க் அதுக்கு வந்திருக்கு, ஒரு டாக்குமெண்ட் வந்து பிரிண்ட் பண்ணணும் அப்படின்றப்போ அப்போ நமக்கு என்ன வேணும்னா கண்டிப்பாக ஐஓவில் அவுட்புட் ஆப்ரேஷன் நடக்கணும். அவுட்புட் வந்து பிரிண்டர். ஸோ அதுக்குள்ள டிரைவர்ஸ், கரஸ்பாண்டிங் டிரைவர்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ தேர்ட் ஒன்று வந்து ஃபைல் சிஸ்டம் மேனிப்புலேஷன். அதில் ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணக்கூடிய, அதாவது ஒரு ப்ரோக்ராம் நீட்ஸ் டு ரீட் அண்ட் ரைட் எ ஃபைல்ஸ். பேசிக் 2 ஆப்ரேஷன் பண்ணுவாங்க ஃபைலை பொறுத்த வரைக்கும், ரீட் அண்ட் ரைட்.
ஸோ இதில் என்னென்ன சர்வீசஸ்னால் பேசிக்கான சர்வீசஸ் கிரியேட்டட், ஓப்பன்டு அண்ட் க்ளோஸ். ஒரு ஃபைலை வந்து என்ன பண்ணுவோம்னா கிரியேட் பண்ண போகிறோம், ஓப்பன் பண்ண போகிறோம், க்ளோஸ் பண்ண போகிறோம் அண்ட் அது பேசிக் பெர்மிஷன்ஸ் கொடுப்போம். சரிங்களா? ப்ரொடெக்ட், சிஸ்டம் ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி ஃபைல் ப்ரொடெக்டில் வந்து அந்த இதுக்கு வந்து பெர்மிஷன்ஸ் கொடுப்போம், ரீட், ரைட், எக்ஸிக்யூட் கொடுப்போம் அப்படின்றத பார்த்தோம். இந்த லாஸ்ட் ஒன்று வந்து கம்யூனிகேஷன். ஸோ ஒவ்வொரு ப்ராசஸும் ஒன்றோட ஒன்று என்ன பண்ணிக்கணும்னா கம்யூனிகேட் பண்ணிக்கிறோம் அப்படின்றத சொல்கிறாங்க. when more than one process in execution, then there are the occasions for the process to exchange the information with other process. ஒரு ப்ராசஸோட ஒன்று என்ன பண்ணிக்கணும்னா இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணிக்கிறோம். திஸ் எக்ஸ்சேஞ்ச் இஸ் கால்ட் அஸ் அ கம்யூனிகேஷன் அப்படின்றத வந்து பார்த்தோம். ஒன்னோட ஒன்று கம்யூனிகேட் பண்ணிக்கிறோம். கமாண்ட் இன்டர்பிரேட்டர் மூலமாக பார்த்துருப்போம். ஒன்னோட ஒன்று எப்படி ஒவ்வொரு ப்ராசஸும் கம்யூனிகேட் பண்ணிக்கிறோம் அப்படின்றத வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் என்ன பார்க்க போனோம்னா ரிமைனிங் இருக்கிற 3 சர்வீசஸ் வந்து பார்க்க போகிறோம். என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத வந்து எரர் டிடெக்ஷன் அண்ட் ரெக்கவரி, ரிசோர்ஸ் அலோகேஷன், அக்கௌண்டிங், சிஸ்டம் ப்ரொடெக்ஷன், இது எல்லாமே நெக்ஸ்ட் கிளாஸஸில் வந்து நம்ம அனதர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சர்வீஸ் எல்லாமே நெக்ஸ்ட் கிளாஸஸில் வந்து பார்க்க போகிறோம். ரெஃபரன்ஸில் வந்து நம்ம நோட்ஸில் இன்றைக்கி பார்த்தது வந்து பேஜ் நம்பர் 12 to 14 இருக்கும். அதர் புக்ஸ் எல்லாமே நம்ம லைப்ரரியில் வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் எனி டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் சாரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், மெயில் ஐடி கொடுத்துருக்கேன், நீங்கள் எப்போனாலும் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.